பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது ஆங்கிலம் கற்போம். இன்று வகுப்பு 33 இடம்பெறுகின்றது. டாக்டர் ஜெயரட்னம் அண்ணா அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வாருங்கள் அண்ணா. குட் ஈவினிங், குட் மார்னிங். வணக்கம். வணக்கம் வாணிமோகன். வணக்கம் வணக்கம். வாருங்கள். வணக்கம் தியானேசன். வணக்கம். சகலருக்கும் எனது அன்பு வணக்கம். 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 மாலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? காலை வணக்கம். நீங்க போன முறை வரையில மறந்து உங்களை பார்க்கறது சந்தோஷம். ஆறாறு வந்தேன்னு சொல்றீங்களா? தயவு செய்து. நகுலா சிவநாதன் பிரசன்ட். நகுலா சிவநாதன். வாணிமோகன் பிரசன்ட். வாணிமோகன் பிரசன்ட். நடேசன் பிரசன்ட். ஜெயமலர் பிரசன்ட். ஜெயமலர் பிரசன்ட். நேவிஸ் பிலிப்ஸ் பிரசன்ட். நேவிஸ் பிலிப்ஸ் பிரசன்ட். பத்மினி பிரசன்ட். பாலன் பிரசன்ட். பாலன் பிரசன்ட். பாலன் பிரசன்ட். That's it. நான் ஒரு வாசிக்கிறேன் பேரில். வாணிமோகன், ஜெயா நடேசன், நகுலா, ஜெயமலர், மேவிஸ், பத்மினி அண்ட் பாலன். அவ்வளவுதானே? எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு வகுப்பை தொடங்கி படிக்கக்கூடிய அளவு படிப்போம். ஓகே. Dialogue story. Yes. It's a dialogue today. Okay. நான் முதல் வாசிக்கிறேன். வடிவா கேளுங்கோ. நீங்கள் தயவு செய்து அறுத்துறுத்து பேசினா நல்லது. டயலாக் ரெண்டு பேரா வாசிங்கோ. டயலாக் பிட்வீன் எ கஸ்டமர் அண்ட் எ ஷூ ஷாப் ஓனர். என்ன கருத்து தெரியுமா உங்களுக்கு? ஒரு கஸ்டமர் வாடிக்கையாளர் ஒரு நாள் போய் முதலாளியோட பேசினார். கடை சொந்தக்காரனோட போய் கதைக்கிறார். சப்பாத்து கிடையாது, சரியோ? சப்பாத்து கிடையாது இல்ல, கஸ்டமர் அண்ட் ஷூஸோ போன கஷ்டம். அது சரி. அது ஷாப் ஓனர். நான் வாசிக்கிறேன். குட் மார்னிங், வெல்கம் டு மை ஷாப். Please take your time to look around. Let me know if there is anything special that you are looking for today. இது விளங்குதா உங்களுக்கு? ஓகே. நான் கீழே போறேன் அப்ப உங்களுக்கு விளங்கினால. ஆறு வாசிக்க போறீங்க முதல்? வாணிமோகன் வாசிங்களன். Okay. வாணிமோகன். Okay. Shop owner. Good morning. Welcome to my shop. Please take your time to look around. Let me know if there is anything special that you are looking for today. Good. Anything special? Yeah. என்ன கருத்து சொல்லுவீங்களா? குட் மார்னிங், காலை வணக்கம், வாருங்கள் என்று சொல்லிட்டு, அதாவது ஷாப் ஓனர் சொல்கிறார் வர கஸ்டமரை, தயவு செய்து உங்களோட டைம் எடுத்து நேரத்தை ஒதுக்கி நீங்கள் எல்லா இடமும் பாருங்கள், பார்த்துட்டு என்ன வேணுமோ அதை கேளுங்கன்னு சொல்லி. யூ ஆர் லுக்கிங் ஃபார் டுடே. லெட் மீ நோ. அதாவது பார்த்துட்டு தனக்கு சொல்ல சொல்லி ஏதாவது வேணுமா ஸ்பெஷலான்னு சொல்லிட்டு தனக்கு சொல்ல சொல்றார். ஓகே. இரண்டாவது, மர்மலி who is going to answer? நீங்க சொல்லுங்க சார்.
நான் வாசிக்கட்டும். இல்ல நீங்க ஒவ்வொரு ஆக்களா கூப்பிடுங்க. I will call. Okay. Gianna Addison. Assemble. Good morning. I am looking for a comfortable and stylish pair of shoes. The pair of shoes I have are too old. I have been using them for the past 2 years. Good 2 morning. years. Okay. காலை வணக்கம். நான் பார்க்கிறேன் அந்த அந்த எனக்குரியதாக கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டைலான ஒரு பார்வைக்கு ஒரு அழகானதாக ஒரு சோடி சூசைத்து பார்க்கிறேன். அந்த பேர் ஓல்ட் அது பழசாக இருக்கிறது. பழையாக இருக்கிறது. ஐ ஹவ் பீன் யூஸிங் தேம் ஃபார் த பாஸ்ட் 2 years. அது 2 வருஷத்துக்கு பிறகு அது பாவிச்சு சொல்லுவேன். என்கிட்ட இருக்கிற ஷூஸ் 2 வருஷமாக இருக்குது. நான் அதை 2 வருஷமா அதை பாவிக்கிறேன். Okay. We'll go to the next one. Nahula. A shop owner, you have come to right place. You have come to the right place. We have a stock of several new types of shoes from popular brands. They are suitable for everyday use. Very good. Thank you. கருத்து. You have coming to the right place. நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீர்கள். We have a stock of several new types shoes. அதாவது வெவ்வேறு விதமான ஷூக்கள் வந்து இந்த ஸ்டாக்குகளாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அதுல சப்பாத்துக்களா பாப்புலரான பிராண்டா இப்ப பிரசித்தி பெற்ற பிராண்டுகளான சப்பாத்துக்களை நாங்கள் அந்த ஸ்டாக்குகளாக அடுக்கி வைத்திருக்கிறோம். They are suitable for everyday use. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பொருத்தமான ஷூக்களை அணிந்து கொள்ளலாம். நீங்க உங்களுக்கு பொருத்தமான ஷூக்களை அணிந்து பார்க்கலாம். இதுல இருக்கிற ஷூஸ் அதுகள் ஒவ்வொரு நாளும் பாவிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கும். இதான் சொல்றேன். ஓகே. Okay. We'll go to the third one. இதுல எதுவும் விளங்காத வேர்ட்ஸ் இருக்குதோ உங்களுக்கு? யாருக்கும் இல்லையோ? So we'll go to the next one. J. Miller. Customer. That is very good. I usually walk long distance to my mother's home, to the market, and for swimming. So I need a pair of comfortable shoes which can last for a long time. Okay. இதுல நீங்க இன்னொருக்கா எனக்கு வாய்ச்சா நல்ல ஒரு 2 வசனங்கள் வடிவா நீங்க அறுத்துறுத்து சொல்ல இல்ல. சொல்லுங்க வாசிங்க. That is very good. Yes. I usually walk long distance. Walk தான் சொல்றீங்க நீங்க வடிவா. Okay, walk long distances. To my mother's distance. Distances to my mother's home. Okay. Distances to my mother's home, to the market, and for swimming. So I need a pair of comfortable shoes. Comfortable shoes which can last for a long time. Okay. இது சொல்லுவீங்களா கருத்து? அது நல்ல, that is very good. அது நல்லது. யூஸ்வலி வளமையாக பாவிக்கிற அந்த லாங் டைம் வந்து டிஸ்டன்ஸ் பாவித்திருக்கிறார். இல்ல. I usually walk long distances to my mother's home. நான் வளமையாக இந்த தாய் வீட்டுக்கு போறது லாங் தூரம் நடக்கிறேன்னா என்றுதான் சொல்றாரு. Okay. To the market for the swimming. அதே நேரத்துல மார்க்கெட்டுக்கும் ஸ்விம்மிங்கும் கன தூரம் போறேன்னு 3 சொல்றாரு. 2 mother's home, other one is market, other one is swimming. மூணுக்கும். Okay. So I need pair of comfortable shoes. Comfortable. அதாவது எனக்கு தேவையா இருக்கிறது ஒரு ஷூ வந்து கம்ஃபர்டபுளா இருக்க வேணும்னு சொல்லி
which can last for the long time. அது long time தான் கம்ஃபர்டபுள் நடக்கிறதுக்கு என்ன கருத்து? நல்ல வசதியாக அந்த காலுக்கு அமைப்பாக கம்ஃபர்டபுளா இருக்கணும். சரி சரி, ஓகே. வேற எதுவும் இதுல நீங்கள் எதுவும் கேட்க இருக்கிறீங்களோ? வேற யாரும் விளங்காது? ஜெயமல் அவர்கள் பேயார் அதா பேயார் பேயார் பேர். சோடி சோடி ஓகே நன்றி. பேர் பேர் பேரண்டா என்னன்னு தெரியும் தானே உங்களுக்கு? சோடி ரெண்டு சோடி. சோடி. வேற என்னத்த பேரன்னு சொல்லுவோம்? pair of glasses, பேர் ஆஃப் கிளாஸஸ், பேர் ஆஃப் சோக்ஸ், பேர் ஆஃப் சாக்ஸ், Pair பேர் of, ஆஃப் ட்ரவுசர்ஸ், pair of, பேர் ஆஃப் சிசர்ஸ். பேர் ஆஃப் இயரிங்ஸ். pair of shorts. pair of bangle. வெரி குட், ஓகே. Sir. இது உங்களுக்கு விளங்கிட்டது. எனக்கு ஒன்று விளங்கல சார். ஓ சொல்லுங்க. அதுல வந்து ஐ யூஸ்வலி வாக் லாங் டிஸ்டன்ஸ் டு த மதர்ஸ் ஹோம். நான் என் அம்மா வீட்டுக்கு நடந்து நீண்ட தூரம் நடந்து போவேன். டு த ஓ. மார்க்கெட் ஃபார் ஸ்விமிங் அதுல விளங்கல சார். டு த மார்க்கெட்டுக்கு I- போய் I usually walk long distances to my mother's. அதுல கொமா இருக்கு. ம் ஒன்று. ரெண்டாவது டு த மார்க்கெட், நான் மார்க்கெட்டுக்கு போறேன் நான். மூன்றாவது ஸ்விமிங். ஓகே ஃபார் ஸ்விமிங். விளங்குதோ? ஆ நல்லது, வெரி குட். கேட்டது நல்லது. விளங்கோட்டா கேளுங்க தயவு செய்து. ஐ எம் ஹாப்பி டு ஆன்சர். ஸோ அதுல மூன்று இது சொல்லியிருக்கொண்டு டு மை மதர்ஸ் ஹோம், டு த மார்க்கெட் அண்ட் ஃபார் ஸ்விமிங். விளங்குதோ? வெரி குட். ஸோ ஐ நீட் அ பேர் ஆஃப் கம்ஃபர்டபுள். கம்ஃபர்டபுள்னா என்ன கருத்து? வசதியான வசதியாக நிலப்ப- வசதியானது. கம்ஃபர்டபுள் ஷூஸ் விச் கேன் லாஸ்ட் ஃபார் அ லாங் டைம். எல்லாரும் விரும்புறது லாங் டைம் வச்சிருக்கத்தாரு. அப்படியே அதற்கும் விருப்பமா இருக்குன்னு சொல்லி சொல்றேன். ஓகே ஓகே. Next person is Navis. I'm Padmini. Navis, navis. Oh, Navis. okay. I would recommend running shoes for you because they are soft and comfortable. I would. என்னோட திரும்ப கொஞ்சம் பெரிய கொஞ்சம் சத்தமாக வாசிக்கும்போ தயவு செய்து. I would recommend running shoes for you because they are soft and comfortable. I would recommend running shoes. Running shoes என்ன கருத்து? ஓடுறதுக்கு ஏற்றதான ஷூஸ். பிகாஸ் அந்த ரன்னிங் ஷூஸ் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்துல கம்ஃபர்டபுள் என்ன கருத்து? வசதியாகவும் இருக்கும். அதுதான் சொல்றேன். They are soft and comfortable. ஓ, மற்றது ரெக்கமெண்ட் இல்லை നിങ്ങൾക്ക് தெரியுமா என்னண்டு? Command பண்றது. நீங்க உங்களோட டீச்சர்கிட்ட போய் சொல்றீங்க, எனக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதி தருங்க, என்ன ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு உத்தியோகத்துக்கு அத்தாட்சி அது ரெக்கமெண்ட் பண்ணி என்ன ரெக்கமெண்ட் பண்ணி ரன்னிங் ஷூஸ். ஐ வுட் ரெக்கமெண்ட் ரன்னிங் ஷூஸ். அதை அவர்கிட்ட சொல்றேன், எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ரன்னிங் ஷூஸ் எனக்கு சாஃப்டா இருக்கணும்னு சொல்லி அதுகளை விளங்கப்படுத்தி சொல்றேன். சரியோ? திரும்ப ஒருக்க வாசிங்கோ. I would recommend recommend running shoes for you because they are soft and comfortable. Very good, well done. Thank you. Next person is Padmini. Yeah. Padmini வாசிங்கோ தயவு செய்து. Yeah. Customer, the lightweight shoes look very attractive. Lightweight. Lightweight. என்ன கருத்து? What's the meaning of lightweight? It's லேசான. லேசான சப்பாத்து. பாரமில்லாத சப்பாத்து. பாரம் பாரமில்லாத இல்ல, சப்பாத்து. பாரம் Lightweight. Light ஓ, எல்லாத்தையும் விளங்கி போடுங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தை பார்க்கறது விளங்கோட சொல்லுங்க. Lightweight shoes look very attractive. Attractive சொல்ற யாரை சொல்வீங்க?
You are Kavachiyana. going, somebody is going on the road, you can say, this lady looks very attractive. அண்டா என்ன கருத்து? கவர்ச்சியா. கவரக்கூடிய. கவர்ச்சியா, அதான். கவர்ச்சியா. அப்ப இதுல வேற சொல்றேன், இந்த சந்தர்ப்பத்துல இந்த ஷூஸ பற்றி அது அட்ராக்டிவ்னா கவர்ச்சியானது என்று சொல்றார். Oh. யாரு சொல்றது? The customer, வாங்க போனவர். But I want to I know want to know whether whether you have them in my size. size. என்ன கருத்து? எனக்கு பொருத்தமான சைஸ் வேணும். அளவு ஓ. என்னுடைய இது கஸ்டமர் யாருன்னு தெரியும் தானே உங்களுக்கு? ஆனா பெண்ணா? கஸ்டமர் ஆனண்டு தான் நினைக்கிறேன். ஆண். ஆனண்டா? யாருன்னு பெண், சொல்லல இல்ல. பெண். பெண், இது ஒரு பெண். பெண். நாங்கள் will take it as a female. Oh. I want a stylish female. I want to know whether you have them in my size. Size. எனக்கு இந்த சைஸுக்கு இருக்கிறோன்னு நான் அறிய விரும்புகிறேன். Yes. I அப்ப need அதுக்கு size 8. I need size 8. Do you have Yes. size 8? Do you have size 8? உங்களோட சைஸ் என்னன்னு சொல்லுவீங்களா? Can you tell me what is your size? 3 or 3.5. Some shops are Clark's is sometimes 3. The Marks is sometimes Okay, 3.5. that's all right. Very small. Do you have size 8? Do you have size 8? நான் இருக்க இது I வாசிக்கிறேன். never heard about the size 8. I don't know. The lightweight shoes look very attractive, Okay. but I want to know whether you have them in my size. I need size 8. Yeah. Do you have size 8? உங்கள்ட்ட 8 நம்பர் இருக்கிறோன்னு கேட்கிறேன். நாங்க இந்த ஸ்டோரியில நினைக்கிறோம். அது உங்களுக்கு சில நேரம் வேற விதமாக இருக்கும், நீங்கள் வாங்க போற நேரம். In this context, I am the size தான் போட்டிருக்கிறோம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியால சைஸ் இந்த சைஸ் தான் காமன். UK, ஓகே. Yes. வாணி என்ன சொல்றீங்க? 9 I think. அப்ப கரெக்ட். Here. அப்ப அங்க 9 சொல்றாரு, சரி அது. Yeah. ஓகே. ஜெர்மனி 3 and 4. 3 and 3.5 என்னுடைய சைஸ். I see. ஓகே, அதங்கത്തെ terms சில நேரம் வித்தியாசமாக And இருக்கும். 3.5. Okay, we'll go to the next one. Balan. Oh, did you ask my Balan- size? My size is 3.5. Yeah. உங்களோட size 3.5. 3.5. Yeah. No, I thought it's the maximum size. Okay. I want Balan to speak now. Yes, sir. Thank you. Shop owner, yes. I have size 8 in stock. I will bring a pair for you. I can't try them on. You. You can try them on and see whether it is compatible and fits you well. Very good. Shop owner சொல்றார், yes. என்னோட ஷூ இருக்குது, 8வது மாடியில இருக்குது. இல்ல, 8வது சைஸ். 8வது சைஸ் இருக்குது. நான் ஒரு சோடி ஷூ வந்து கொண்டு வரேன் கீழே. நீங்க ட்ரை பண்ணி நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு ஃபிட்டா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். கம்ஃபர்டபுள் வசதியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கும். ஓகே. Fits you well. Fits you well. திருப்பி ஒருக்கா வாசிங்கோ. Yes. Shop owner, yes. I have size 8 in stock. I will bring a pair for you. You can try them on and see whether it is compatible and fits you well. Yeah, very good. Matt, next one, we'll ask Vani Okay. to Customer. kindly read this. Customer. Yes. Thank you very much.
I want to try this pair of shoes before I buy because each brand is different. Very சொல்றான் good. நன்றி காட்டினதுக்கு நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் வாங்குறதுக்கு முதல்ல இதை போட்டு பார்க்குறேன்னு சொல்கிறார் Mhm. அதாவது Because டிஃப்ரெண்ட் அதாவது வித்தியாசமான பிராண்டாக இருக்குன்னு சொல்லி because each ஈச் brand பிராண்ட் is இஸ் different. டிஃப்ரெண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இருக்கின்றது பிராண்டுகளும் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாக இருக்கின்றது Very good. Yeah, Nadesan. Shop owner. That is a true. Each brand That is is true. true. Each brand is different. Please sit down while I look for size 8. Good. இன்னொருக்கா வாசிங்கோ. And that is a true. That is, yeah. Each brand is different. Please sit down while I look for size 8. ஓ சொல்லுங்க. that is சரி. ஆனா இந்த பிராண்டு டிஃபரெண்டா இருக்கின்றது. Each brand, ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். நீங்கள் சிரிந்து அதை பார்த்து அதை சைஸ் 8 நம்பர் உள்ள இல்ல ப்ளீஸ் சிட் டவுன் வைல் நீங்க இருங்கோ நான் 8ஆம் நம்பரை பார்க்கிறேன். 8ஆம் நம்பரை நான் பார்க்கிறேன். I look for size 8. ஆமா. தயவு செய்து இருங்கோ நான் 8ஆம் நம்பர் ஷூவை பார்க்கிறேன். 8ஆம் நம்பர் இன்னொருக்கா வாசிங்கோ. That is a true. Each brand is different. Please sit down while I look for size 8. Yes. That is a true ன்னு சொல்லலாம். That is true ன்னு சொல்லலாம். That is a true, but that is a true, that is true ன்னு சொல்லலாமா? Okay, we'll go to the next one. Navula, can you kindly read this, please? Okay, thank you. Customer, thank you. This pair of shoes feel very Shoes. light. Shoes. Yeah, this pair of shoes feel very light on my feet. I feel comfortable when I walk around the shop. இப்ப நீங்கள் எந்த நாளும் இதுல கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. பேர் ஆஃப் ஷூ அண்டா ஷூஸ் அண்டா ஒரு பேர் ஷூஸ், ஷூ அண்டா உண்டு தனிப்பட்டது. ஓகே, அதை விளங்கி இருக்க வாசிங்க இது. Thank you. This pair of shoes feel very light on my feet. I feel comfortable when I walk around the shop. Very good. Thank you. நன்றி நீங்கள் எடுத்து தந்ததுக்கு. The pair of shoes feel very எனக்கு லைட்டாக, அதாவது லேசாகவும் லேசான ஒரு ஃபீலிங்கை எனக்கு இந்த ரெண்டு ஷூவும் இந்த சோடி ஷூக்கள் வெரி லைட். எனக்கு லேசாக எனது ஃபீட்ல நான் ஃபீல் பண்றேன். ஆமா, காலுக்கு லேசாக இருக்கிறது என்பதை இருக்கிறது. அது அதுபடி அதுக்கு என்ன சொல்றாரு, அதுக்கு என்ன தொடர்ந்து சொல்றது? I feel comfortable. நான் இதை போடுற நேரம் நான் நல்ல வசதியாக இருக்கு எனக்கு. when I walk around the shop, இதை போட்டு நடக்க எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்றேன். இந்த அரவுண்ட் த ஷாப், அந்த ஷாப்புக்குள்ளேயே போட்டு பாக்குறேன், அப்ப போட்டு நடக்க நல்லா இருக்குன்னு சொல்றேன். நல்லா இருக்குன்னு சொல்றது. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் பர்சன் இஸ் Jemalar. Shop owner. I am pleased to hear that. I am pleased to hear that. Hear that. I am pleased to hear. Hear. I am pleased to hear that these shoes are made. These shoes are made from high quality materials. They are very comfortable and they are very comfortable and can be worn for my and can be worn for many hours. இன்னொரு வாசிங்க அந்த சென்டென்ஸ். They are very comfortable and can be worn for many hours. நான் வந்து திரும்ப வாசிக்கிறேன், நீங்க வடிவாக அப்சர்வ் பண்ணி நீங்க எனக்கு வாசிச்சு காட்டணும்.
I am pleased to hear that. Full stop. These shoes are made from high quality materials. Full stop. They are very comfortable and can be worn for many hours. தயவு செய்து நான் வாசிக்கிற மாதிரி வாசிங்களா, I'll be happy. I am pleased to hear that these shoes are made from high quality materials. They are very comfortable and can be worn for many hours. For many hours. Comfortable. அதுக்கு திரும்பி சொல்லுங்க அந்த comfortable. 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 Okay. என்னன்னு சொல்லுங்க கருத்து? அதாவது அது இங்க இருக்கிறது ப்ளீஸ் தீஸ் ஆர் மேட் ஃப்ரம் அது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கிறது, நல்ல குவாலிட்டி மெட்டீரியல். I am pleased to hear that. I am pleased to hear க்கு நீங்க சொல்லி இல்ல. I am pleased here இங்க இருக்கிறது அது. I am pleased. இல்ல நான் இதை அறிஞ்சு சந்தோஷப்படுகிறேன். அவர் சொன்ன வாக்கியத்துக்கு நான் I am pleased to hear that. நான் கேட்டு சந்தோஷப்படுகிறேன். ஓகே, சொன்னதை கேட்டு பயந்து சந்தோஷப்படுகிறேன். ஓகே. This shoe is made from, அதாவது நல்ல குவாலிட்டியில இந்த மெட்டீரியல், நல்ல மெட்டீரியல் தயாரிக்கப்பட்ட ஷூஸ் என்று சொல்லுங்க. ஷூஸ் these shoes are made from high quality, அதாவது நல்ல உயர்தரமான நல்ல குவாலிட்டி, அதாவது நல்ல தரத்துல செய்யப்பட்டிருக்கு மெட்டீரியல் சொல்லி சொல்றார். இது வந்து ஷூ வந்து நீங்க சொல்ல வேண்டாம், இதை ஷூஸ் சொல்லணும். ஒரு ஷூஸ்டா ட்ரெண்ட். ஓகே, ஷூஸ் நல்ல கம்ஃபர்டபுளாம் இது இருக்கிறது. போன் என்ன அர்த்தம் தெரியல. போன்டா போடுறது, வேர் பண்றது, கால்ல போடுறது. ஓகே. ஓம் அவசண்டா கடைசி அவஸ். They are very comfortable and can be worn for many hours. இது நல்ல வசதியாகவும் இருக்குது. அது பல மணித்தியாலங்களுக்கு இது போடலாம். ஓகே, அவஸ் போட்டிருக்கலாம். விளங்குது உங்களுக்கு? வசதியாகும். இப்ப விளங்குது. சார் வேவிந்த பாஸ்ட் டென்ஸ் தான் worn. Yes, very good. Yes. இல்ல கேட்டுருங்கோ, எதுமெண்டா கேளுங்கோ தயவு செய்து. மற்றது நேவிஸ் customer. That is very important for me because my feet always become hot after working for a long time. Walking for a long time. Please tell me the price of this pair of shoes. I like to know if I... No, I like to know. Now wonder, K இல்லாம இருந்தா தான் now ன்னு சொல்லுவீங்க. I like to know if I can afford them. I like to know if I can afford them. Afford them. That நான் ஒரு கேத வாசி காட்டுறேன், திரும்ப ஒருக்கா நீங்க வடிவா வாசிப்பீங்களா சந்தோஷம். Customer, that is very important for me because my feet always become hot after walking for a long time. Please tell me the price of this pair of shoes. I like to know if I can afford them. இப்படி வாசிங்க பாப்போம். afford என்ன? கட்டுப்படியாகிற அந்த எங்களுக்கு வசதியா வாங்க முடியும். சரி, என்ன கேட்டீங்க டாக்டர்? இது ஒருக்கா திரும்பி ஒருக்கா வாசிக்க சொல்லி கேட்கிறேன். That is very important for me because my feet always become hot after walking for a long time. Please tell me the price of this pair of shoes. I like to know if... pair of shoes. Please tell me the price of this pair of shoes. Please tell me the price of this pair of shoes. Yes. I like to know. No. I like to know if I can afford them. I like to know you and நான் அறிகிறது.
I like to I know. like to know. நான் அறிய பார்க்கிறது. If I can afford them. எனக்கு அறிய ஆவல் இதை நான் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியுமோண்டு. Effort and I know, doctor. Effort. கட்டுப்படியாகிறது அந்த என்னால வசதி இருக்குமோண்டு. முடியுமாண்டா என்னால முடியுமான்னு பாக்குறேன்டா. I like to know you ண்டா என்ன கருத்து? Know your name. I like to know your name. I like to know you. எனக்கு உண்ட விருப்பம். No, if I can afford them. இல்ல நான் கேட்கிறேன். I like to know your name ண்டா என்ன கருத்து? உங்களோட பேர் அறிய விரும்புகிறேன். விரும்புகிறேன். ஓகே ஓகே. I like to know your country. உங்களுடைய நாட்டை அறிய நாட்டை பற்றி அறிய விரும்புகிறேன். I like to know your pet. செல்ல பிராணிகளை பற்றி அறிய விரும்புகிறேன். அறியறது. ஓகே. நோ ண்டா அதான் கருத்து. Past tense அதுல என்ன? நோக்கு என்ன past tense? New. New. Okay, we'll go to the next one. Who's the next person? Padmini? Yeah, the shop owner. Usually this pair of shoes cost 2,050 rupees because we are எவ்வளவு சொன்னீங்க? 2,050 rupees. Yes. Because we are having a special for this week. I can give them to you for 1,900 rupees. என்ன கருத்து? இது வளமையா Yes. ஒரு சொல்லி 2,050 ரூபா. ஆனால் we are having on special for this week. இந்த கிழமை இது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி. I give you them to you for 1,900 தாரணண்டு. 1,900. ஓகே சரி. என்ன அது என்ன கருத்துன்னு சொல்லுங்க. I can give them to you for 1,900 rupees. இந்த எவ்வளவு குறைச்சு கொடுக்கிறேன்? How much is the 1,900 என்றால் 600 ரூபா குறைச்சு கொடுக்குறேன். இல்ல 2,500 என்றால் 2,050 rupees என்றா 2,050 rupees. 2,050. 2,000 இல்ல 1000 இல்ல 550 ரூபா. நான் அந்த 50 மறந்து 500. அது பரவாயில்லை. That's all right. We are having on special for this week. இப்ப கடைகள்ல they used to put special. அப்ப இவர் வந்த இடத்துல இன்றைக்கு அவை ஸ்பெஷலாக போட்டுக்கிறோமாம் இந்த கிழமைக்கு. I can give them to you for 1,900 rupees. நான் இதை 1,900 ரூபாய்க்கு தருகிறேன் என்று சொல்லி ஷாப் ஓனர் ஆறு? கடை சொந்தக்காரன். ஓகே என்று சொல்றேன். ஓகே திருப்பி ஒருக்கா வாசிங்க பாப்போம். Shop owner. Usually this pair of shoes costs 2,050 rupees because we are having on special for this week. I can give them to you for 1,900 rupees. Well done. Okay, next person. Balan? Yes, sir. Customer. That is a very good price, but I cannot spend more than 1,600 rupees. Could you give me a small discount? Yeah, very good. Could you give me? அந்த வாசிங்க திரும்ப. Can you give me and குட்டன் போட்டுருக்கு. Could you give me a small discount? Can you translate that please? Okay. போன சொல்றேன் that நல்ல
பிரைஸ்ல என்னட்ட இருக்குன்னு சொல்லி குட் பிரைஸ் நல்ல விலை. இல்ல, that is a good price. இவர் சொல்றேன், நல்ல customer விலையில சொல்றாரு. இருக்குது. That is a very good price and நல்ல விலையில இருக்குது. But Oh. I cannot spend more than 1,600 rupees. நான் வந்து 1,600 ருபீஸுக்குள்ள விற்க முடியாதுன்னு சொல்றேன். விற்கலாங்க, அதுக்கு மேல எனக்கு போக முடியாது. போக முடியாது. Could be you give me a small discount. இதுக்கு எனக்கு ஒரு இந்த குறைச்சி தருவீங்களாண்டு டிஸ்கவுண்ட் அது சரி, குறைச்சி தருவீங்களோ. ஓகே, திரும்ப இருக்க வாசிங்க பாலன். A customer, that is a very good price, but I cannot spend more than 1,600 rupees. Good gold, you give me a Good. small discount. குட் நீங்க வடிவா குட். Good, you give me a small discount. Could you give me? Good and gold, good, Good. gold. You Good, give good. me a small Can you discount. good ன்னு போடுறோம். Oh, okay, Can you thank give me or could you give me a small discount? திரும்ப வாசிங்க பாலா. Customer, that is a very good price, but I cannot spend more than 1,600 rupees. Could you give me a small discount? Very good, well done. Vani, can you kindly read this, please? Shop owner. Normally, we don't give any discount, but I can reduce the price to 1,600 if you buy it today. Buy it today. Today. Normally, we don't give any discount. அவங்க நார்மலாக அதாவது வளமையாக கொடுக்குறது இல்லை டிஸ்கவுண்ட், பட் நாங்கள் கொஞ்சம் குறைச்சி தாரோம். அதாவது 1,600 ரூபாய்க்கு தாரன். You can buy if you buy today. If you buy today ன்னா இன்றைக்கு வாங்குறதா இன்றைக்கு இருந்தால் வாங்குனீங்கன்னு சொன்னால் வாங்குனீங்கன்னா அந்த நாங்கள் விலைக்கு. இதுக்கு தாரோம்னு சொல்லி நாளைக்கு வந்து போனால் அந்த விலைக்கு தர மாட்டேன். நாளையே கூட்டிடும். சரி, ஓகே, வெரி குட். Customer. திரும்ப இருக்க வாசிங்கோ ஏழ்மண்டா. Okay, shop owner. Normally, we don't give any discount, but I can reduce the price to 1,600 if you buy it today. Only one word நீங்கள் அதை வடிவா சொல்லு. But I can But reduce. I can reduce the price to 1,600 if you buy it today. Very good. அடுத்தது ஜியானடேசன். Customer. Thank you very much for giving it for 1,600 rupees. These shoes are very comfortable and I like them. These shoes are Sorry. very comfortable and I like them. எனக்கு நீங்க Yes, தாரதுக்கு மிக்க 1,600க்கு 1,600 ரூபாய்க்கு நீங்கள் தருவது எனக்கு மிக்க நன்றி. ஆனால் நன்றி. வெரி கம்ஃபர்டபுள். எனக்கு அதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த 2 சோடியான சப்பாத்தும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் நல்லமாக இருக்கிறது. எனக்கு விருப்பமே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஜியானடேசன் திரும்ப வாசிங்கோ. Customer, thank you very much for giving it for 1,600 rupees. These shoes are very comfortable and I like them. Okay, next person. Nakula. I think it's a Navy's blue. Nangula. Yes, sir. Shop owner, I am glad you have happy with this pair of shoes. Would you like a look at some socks? I am glad you happy with the pair of shoes. You are happy. You are happy. I am glad you are happy. எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. பேர் ஆஃப் ஷூஸை எடுக்கும்போது
இது கேட்டதா would you like to look at some socks? நீங்கள் இப்ப ஷூவை எடுக்கிறீங்க, உங்களுக்கு விருப்பமா 2 சொக்ஸையும் எடுங்கோவனண்டு. 2 pair of ரெண்டு socks and ஜோடி, pink ஆமா. road. Okay, 2 socks, okay. 2 socks. Some socks தான் சொல்லியிருக்கு. I am happy கொஞ்சம் with socks this pair. அப்ப some socks Socks. என்று சொல்லியிருக்கு. பேரண்டா ஒரு இது நாங்கள் கடைகளுக்கு சொல்றதானே pair of shoes, pair of pair of trousers, அப்படி அது மாதிரி தான் சொல்ல விடையும். ஒருக்கா வாசிங்கோ. I am glad you are happy with this pair of shoes. Would you like to look at some socks? Would you like Very good. would you like to look at some socks? சரி. Would you like to, yeah. அடுத்தது அடுத்தது ஜெயமலர். Customer, that is good idea. I want to buy 2 pair of socks as well. திரும்ப வாசிங்கோ. That is good idea. That is a good idea. That is a good idea. I want to buy 2 pair of socks Pairs. as well. Yes. 2 pairs of socks as well. Socks as well. Okay, ஜெயமலர். என்னன்னு சொல்லுங்க இதுக்கு கருத்து. இது நல்ல ஒரு ஐடியா, அது நல்ல ஒரு ஐடியாவா இருக்குதுன்னு சொல்லிட்டு Yes. தான் வாங்க 2 இது சொக்கன் வாங்குறாருன்னு சொல்லி வாங்க விருப்பம் சொல்லி. Okay. And Mavis, shop owner. அடுத்தது Mavis. I am Mavis. பத்மினியா. நேவிஸ் சொல்லுங்க. These socks are made from soft cotton and keep your feet warm. Will அது மெட்டது வருதுல தெரியுதுல. When you are working. Walking. These திரும்ப வாசிங்க. These socks are made from soft cotton and keep your feet warm when you are walking என்று சொல்றா. வார்ம் என்ன? சூடா வார்மா இருக்கும். சூடாக இருக்கும், மெல்லிய சூடாக இருக்கும். ஓகே, ஃபீட் வார்ம் when you are walking. திரும்ப வாசிங்க. These socks are made from soft cotton and keep your feet warm when you are walking. When you are walking. Very good. அதாவது இந்த சொக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொட்டண்டா சரியான சூடு, வார்மண்டா ஒரு மிகச்சூடு மாதிரி இருக்கிறது. அளவான சூடா. அளவான சூடு. இது வந்து இந்த கொட்டுனாலையும் பருத்தியால் செய்ய கொட்டுனால நல்ல சாஃப்டாகவும் இருக்குது, நல்ல லேசாகவும் இருக்கும், சூடாகவும் இருக்கும், நடக்கிறதுக்கு மிகவும் இலகுவாகவும் இருக்கும் என்று சொல்லி இந்த சொக்ஸ். ஓகே. Next person, Padmini. I'm Padmini. Customer, they look good. I will buy 2 pairs of socks and a pair of shoes. When is the total amount for the pair? What? Oh, sorry. Yeah, what? That's all right. What is the total amount for the pair of shoes and socks? Total amount என்ன? What is the meaning? எல்லாமா total. எல்லாமா. ஓகே. கூட்டுத்தொகை. Total amount கூட்டுத்தொகை. என்னன்னு சொல்லுங்க பாப்போம் இதுக்கு கருத்து. அது பார்க்க நல்லா இருக்கு. I will buy 2 pairs of socks and a pair of தான் 2 சோடி சாக்ஸும் and pair of shoes means is ஒரு சப்பாத்து, ஒரு சோடியும் அதான் வேண்டுறேன். what is the total amount for the pair of shoes? கேட்கிறார். இந்த இதுக்கு இந்த 2க்கும் எவ்வளவு காசு? மொத்த விலை. டோட்டல் அமௌண்ட் மொத்த விலை. மொத்த விலை என்னன்னு கேட்கிறேன். ஓகே. என்னங்க வாசிங்க அது. They look good. I will buy 2 pairs of socks and a pair of shoes.
what is the total amount for the pair of shoes and the socks? Very good. Balan, Yes, thank you, sir. Shop owner, the fare of shoes is 1,600 and the two pair of socks and sorry, sir, and the two pair of socks are Pairs, 100 pairs. rupees. The pair of socks are 100 rupees. So it comes Comes. so it comes to Comes. 1,000. Comes So it comes to 1,700 rupees. I'll read this for you, Bharat. The pair of shoes is 1,600. And the two pairs of socks are 100 rupees. So it comes to 1,700 rupees. Shop owner, the fare of shoes is 1,600 and the two pair of socks are 100 rupees. So it comes to 1,700 rupees. Okay, that's all right. So shop owner சொல்றார் அந்த ஒரு கோடி ஷூ வந்து 1,600 ரூபாய்ன்னு சொல்லியும் two pair of socks and சோடி socks வந்து 1,000 ஒரு 100 ரூபாய்ன்னு சொல்லியும் ரெண்டு சோடி socks வந்து 100 rupees சொல்லி 100 ரூபாய்ன்னு சொல்லியும் so it comes 1,700 எல்லாமே சேர்த்து 1,700 ரூபாய்ன்னு சொல்றேன் 700 ரூபாய்ன்னு சொல்றேன். ஓகே, மொத்தமாக. ஓகே, so Vani, can you read this both? Okay. Customer. Very good. Can I pay with my credit card? Shop owner. Yes, you can. Please insert your card into the machine and enter your PIN number. சொல்கிறார் நல்ல விஷயம். இந்த கிரெடிட் கார்டில் பே பண்ணலாமான்னு கேட்குறார். ஷாப் ஓனர் சொல்கிறார் எஸ் யூ கேன், உன்னால் முடியும். இன்சர்ட் கார்டை மிஷினுக்குள்ளே விட்டுட்டு உன்னோட பின் நம்பரை போடணும்னு சொல்கிறார். சொல்கிறேன். வெரி குட். ஓகே, இன்னொரு கைதை வாய்ச்சி விடுங்க பாப்போம். Very customer. Very good. Can I pay with my credit card? Shop owner. Yes, you can. Please insert your card into the machine and enter your PIN number. Very good. Well done. Thank you. Gianna Nadesan. Customer, I have paid of the amount with my credit card. Thank you for helping me to choose the right pair of shoes. என்ன அமௌண்ட்டை நான் கிரெடிட் கார்டில் பே பண்ணுறேன். ஆனால் ஹெல்ப் பண்ணோன்னே நீ அந்த ஷூஸுக்கு என்னென்றது ரைட் அந்த பேர் ஷூஸுக்கும் தந்ததுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உங்களுக்கு ஷூஸுக்கும் the shoes select பண்றது. The thank you for helping me to choose தேடி எடுத்து தந்ததுக்கு நான் நன்றியாக இருப்பேன். ஒரு சோடி சப்பாத்து எடுத்து தேடி தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். Can you kindly read that again, please? I have paid the amount with my credit card. Thank you for helping me to choose the right pair of shoes. Well done. Next person. Shop owner. You Nabila. are welcome. Thank you, sir. Shop owner. You are welcome. Thank you for shopping in my shop. I hope your new shoes will be comfortable. I hope your new shoes will be comfortable. You are new. You are new. Yeah.
You are welcome. நீங்கள் வாருங்கள். Thank you for shopping in my shop. நீங்கள் எங்கள கடையில நீங்க வாங்கியதற்கு நன்றி. I hope your new shoes will be comfortable. உங்களோட புது ஷூ வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்புகிறேன். வெரி குட், வெல் டன். Thank you, sir. இதை வாசிங்கோ. Thank you. Also, Jayamala. Jayamala. Okay. Jayamala, can you read that? Customer, thank you. I hope you have a wonderful day. Wonderful day. Shop owner, thank you very much. Enjoy your new pair of shoes. Have new pair of shoes. Have a nice day. Again. Thank you. I hope you have a wonderful day. Shop owner, thank you very much. Enjoy your new pair of shoes. Have a nice day. என்ன கருத்து? இன்றைக்கு வந்து ஒரு wonderful day ஆன்னு சொல்ற முதல்ல, அதுக்கு பிறகு தேங்க்யூ வெரி மச் சொல்லிட்டு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும், நைஸ் டே சொல்லி nice day. ஓகே. நீங்க படம் எடுக்கல வேணும். ஆரம்பத்துல இருந்து வரணும் சார். நான் வர போறேன். கஷ்டமா இருந்ததா உங்களுக்கு? இல்ல எல்லாம் ஈஸி சார். நல்ல டயலாகா? நல்ல டயலாக். You are improving in English. I'm quite certain. Thank you. You are improving. உங்களை பார்க்க நான் தான் சந்தோஷப்படுறது கூட என்றா. I am happy that you are able to learn. இது எடுங்கோ தயவு செய்து. ஸ்கிரீன்ஷாட். எடுத்துட்டீங்களோ? உண்டு. எல்லாரும் எடுத்து போடுங்கோ. இது விளையாட்டையும் விடுங்கோ. ஓகே. எடுத்தாச்சு. ஓகே, இதையும் விடுங்கோ. Not now. எடுத்தாச்சு. வீட்டை கொண்டு போய் 2-3 தரம் வாய்ச்சி போடுங்கோ. எடுத்தாச்சு. The next one. Next one. Next one. கீழ் இது கொஞ்சம் விலை இல்லை, இதை எடுங்கோ. இல்ல. It are done. Okay. Okay, shop owner. Okay. 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 That's the last one. Thank you.
பெரிய கதையா இது இல்ல உங்க கணக்கா இருக்கோ? Yeah. அஹ், நல்லா இருக்குது சார். ஆனா நான் நினைக்கிறேன் சார், மனதுக்குள்ள இப்ப இந்த பாட நேரம் தானே கூட கவனிக்கிறோம், நாங்கள் எல்லாரும் பிஸியான காலம் தானே. காஃபா படிப்பிச்சிங்கன்னா நல்லா ஈஸியா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஆனா மற்றவே என்னை விட கூட திங்க் பண்றாங்களுக்கு ஓகேண்டா போகலாம். என்ன மாதிரி? இத ரெண்டு பிரிவா படிச்சுட்டு நாங்கள் ரெண்டு கிளாஸா நீங்க பிரிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா குயிக்கா எங்களுக்கு இந்த பீரியட்ல விளங்கக்கூடிய வாய்ப்பு. இந்த வகுப்பை நாங்கள் வேணுமெண்டா வாரக்கிழமை ரிப்பீட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நான் ரெண்டு கிளாஸா போடுறேன். லாங் அண்டா டிவைட் பண்ணினா நல்லம் சார். ஏனென்றால் ஆனா லாங்குவேஜ் உங்களுக்கு ஒரு அளவு விளங்கக்கூடிய லாங்குவேஜ் தானே? ஆமா ஆமா அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் இல்ல ஆனா இது ஒண்டா படிக்கிறது நல்ல வந்து என்ற ஒப்பீனியன். ஒரு நாள் படிக்கிறது தொடரா இருக்கிற நல்ல மட்டும் இருக்கிறதா நல்லா கண்டினியூவா இருந்த மறந்துடுவேன் முதல் பாட்டு. முதலே முடிச்சிட்டு அடுத்த கிளாஸையும் இதை திருப்பி ரிப்பீட் பண்ணா நல்லா இருக்கும். அப்படியா? அப்படி செய்வோமோ? முதல் படித்தேன் முதல்ல எல்லாத்தையும் எல்லாருக்கும் விருப்பமோ? அப்படி அப்படி செய்யலாம். அப்படி செய்து அதோட கேள்வி அதாவதுகளையும் செய்யலாம், அந்த வீட்டு பாடம் கேள்விகளையும். வெரி குட். கஷ்டமான வீடுகள் இருந்ததோ இதுல? எவ்வளவு கஷ்டம் இல்ல தானே உங்களுக்கு? இல்ல எல்லாம் விளங்கினது. டே டு டே லாங்குவேஜ் தானே. இப்படி நீங்க கடைக்கு போனால் you go to a shop owner and you go and ask what is the price. அவர் கூட சொன்னா you ask him can you reduce that and give it to me. அதுக்கு வேண்டித்தான் நான் இப்படி ஒரு இதை போட்டேன் நான் உங்களுக்கு. ஓகே, எனிதிங் எல்ஸ்? கேள்விதாரன் இதுக்கு பதில் எழுதி கொண்டு வாங்கோ. இது எடுக்க போறீங்களோ இல்ல எழுத போறீங்களோ? எடுக்கிறோம். எடுங்கோ. சரி, நான் விட வர போறேன். ஓகே, நன்றி. வணக்கம். நன்றி. நான் விட வர்றேன் நான். ஓகே ஓகே, நன்றி. ஓகே, வேற எதுவும் சொல்ல இருக்கோம்? வாணி எடுத்துட்டீங்களா? யா, தேங்க்யூ. ஒன் வேர்ட் ஆன்சர்ல போடலாமா? இல்ல, ஒன் வேர்ட் what was the amount paid by the customer. இல்ல, இதுலயே நீங்கள் இதுலயே இருக்கு பாடுறதுக்கு ஆன்சர். How old was the shoes the customer had? And இதுல the shoes the customer had and நீங்கள் தொடங்கலாம். Size, what was the size of the customer wanted? அதுக்கு நீங்கள் அதுல பாதி இருக்கு கேள்வி, அதுக்கு அதுல போடுங்க. The size the customer wanted. Yeah. Anyway, what was the normal price? தண்டிச்சு பாருங்க. Otherwise we will correct it next week. Okay. Yeah. 8 questions. Anyway, I wish you all the best. நல்லபடியா இன்னொரு வீக்கை நல்லபடியா கொண்டாடி போட்டு அடுத்த கிழமை சந்திப்போம். Improve your English. English is an international language, so it's all right. Improving in English. Thank you so much for your time, sir. Thank you. Good night. Thank you. Good night. Thank you very much, sir. God bless you all. God bless you. God bless you. Thank you. Bye. Good night. Good night. Bye-bye. Good night. Bye. Thank you, sir. Thank you. நிறைவுக்கு வருகின்றதாங்கிலும் கற்போம். டாக்டர் ஜெயரட்மன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். இன்று எத்தனையாவது? 33. நன்றி, வணக்கம். நல்லா தான் இருந்தது. என்ன சப்பாத்து கடைக்கு போனா வாங்கலாம் இங்கிலீஷ்ல கதைச்சு. நாங்க சப்பாத்து கடைக்கு போனா இவ்வளவு நேரம் எடுக்க மாட்டோம், 1 மணி நேரம். என்ன